வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இப்பொழுது கூட ரொம்ப அற்புதமான ஒரு பதிவை நான் வாசித்தேன். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தான் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். எடிசன பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். எடிசன் தனது 65வது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும்போது, அவரை பேட்டி கண்ட நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிருபர், "இத்தனை கண்டுபிடிப்புகளை உங்களை செய்யத் தூண்டிய ஆண்டவரின் கருணையைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?" அப்படின்னு கேட்டதும், எடிசன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "இன்று மதியம் நான் உண்ட உணவில் அற்புதமான மீன் கறி ஒன்றை எனக்கு பரிமாறினாங்க. எனக்கு கிடைத்த மதிய உணவு கடவுளின் கருணை என்றால், அந்த மீனுக்கு கடவுள் காட்டிய கருணை என்ன? நான் உண்ட மீனையும் அந்த கடவுள் தானே படைத்திருக்க வேண்டும்." அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சாராம் எடிசன். தொடர்ந்து அவரே சொல்றாரு, "கடவுள் என்று தனியே ஒன்றும் இல்ல. எல்லாம் இயற்கை தான். இயற்கைக்கு கருணையோ, கொடூர தன்மையோ எதுவும் கிடையாது. இயற்கை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அது தன் போக்கில் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கிறது." அப்படின்னும் எடிசன் சொல்லி இருக்கிறாரு. நேர்களே, கொஞ்சம் யோசித்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? நாம் எதற்கு எடுத்தாலும் கடவுளை திட்டிக் கொண்டே இருக்கிறோம். கடவுள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இயற்கை தான். அது பாட்டுக்கு அது வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு கொடூரத்தன்மையோ இல்லை, அதை ஆதரிக்கும் தன்மையோ எதுவுமே இல்லை. இரண்டுமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் இயற்கை தான் நம்மளை வழிநடத்துது. நாம கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு பிடிமானம் வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு பிடிமானம் இருந்தால் தான் நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற போக்கில் நாம் சிருஷ்டித்து வைத்திருக்கும் ஒரு பொருள்தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி இறைவன் ரொம்ப அழகாக எடிசன் சொல்லியிருக்கிறாங்க. நாம் நாம் நமது கடமைகளை அற்புதமாக செய்து கொண்டே இருப்போம். இயற்கையின் வழியில் நீங்கள் நம்பும் இறைவனாகவும் இருக்கலாம். இயற்கை அழகாக உங்களை வழி நடத்தும். நீங்கள் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் எந்த செயலையும் செய்யும் பொழுது உங்களை இயற்கை அழகாக வழி நடத்தும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள், பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு நேயர்களே, நான் நாத்திகவாதியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. இயற்கை தான் எப்பயுமே இறைவன் அப்படிங்கிறதுல மிகவும் அற்புதமாக ஒரு அதீத நிலைக்கு போகும் பொழுது, நாம் இயற்கையை நேசிக்க தொடங்கும் பொழுது, இயற்கை தான் ஏதோ ஒரு சக்தியை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்குள் இயற்கையை நாம் காணும் பொழுது, நாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை அடைவோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவை நீங்களும் கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் இதே போல ரொம்ப அழகா அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். நன்றி அன்பு நேயர்களே.